ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருசபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து நம்ம இதை பெற்றுக்கொண்டோம் என்றால், இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை, அதாவது ஒரு உன்னத பலனை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். வேத வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 18 முதல் 21 பார்க்கின்ற பொழுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நாணப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறின உடனே இந்த அபிஷேகத்தை பெற்று நம்ம இந்த பூமியிலே எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆவியிலே நீங்கள் நிறைந்து இருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 11 ஆவியிலே அனலாயிருங்கள். இந்த பூமியிலே ஒரு அனல் உள்ள வாழ்க்கை, ஆவியிலே எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, அனல் என்பது ஒரு நெருப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நெருப்பு இடத்திலே அங்கே ஒரு ஈக்கோ கொசுக்கோ வேலை அங்கே கிடையாது. அசுத்தங்கள் இருக்கிற இடத்துல தான் ஈக்களோ கொசுக்கள் இருக்கும். ஆனால் நாம் ஆவியிலே அனலாய் இருக்கின்ற பொழுது இந்த பூமியிலே எழுந்து பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தருக்காய் அனலாய் நீங்க ஜொலிக்க முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, உங்களுடைய விளக்கு கலங்கரை விளக்கு போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் குடிக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 6 ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ரோமர் 12:11 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதிலே பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:6 ஆவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நாம் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அதுக்காகத்தான் அந்நிய பாஷையை நாம் பேசி பேசி அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பணும். ஆவியில் அனலாயிருக்கணும். ஆவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். புரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மிக மிக முக்கியம். புரியுங்களா? எப்பொழுதும் அனலாய் இருக்கணும். நம்ம ஆவியை அனல் முட்டி எழுப்பணும். நம்ம பெற்ற ஆவியை அவித்து போடாமல் இருப்பதற்கு அதான் அபிஷேகம் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே அனலாய் கர்த்தருக்காய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தை என்ன செய்யணும்? அபிஷேகத்தால் நிரம்பி கொண்டிருக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையிலே இந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை மாறும். அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இந்த அபிஷேகத்தில் நிரம்பும் போது அது உங்க சிந்தனைகளை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும், உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும், உங்க வாழ்க்கையை என சரியான விதத்தில் அது திருப்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நீங்க தெளிவாக பாருங்க. இந்த பூமியிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வெற்றி வாழ்க்கை வாழ்ந்த பரிசுத்தவான்களை பாருங்க. அவங்க ஆவியிலே நிரம்பி இருந்தாங்க. அதனால்தான் அவங்க கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை அவர்கள் பூமியிலே செய்தார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? இந்த ஆவியிலே நிரம்புவதை குறித்து மதுபானத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். புரியுங்களா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். பாருங்க, எப்படி ஒரு மனிதன் மதுபானத்தை அறிந்து அந்த மதுபானத்தை குடித்த உடனே அந்த மதுவுக்கு அடிமையாகி அவன் பாருங்க தன் சுய நினைவு அற்று அவன் பாத்தீங்கன்னாக்க உளறிக்கொண்டு அவன் சரியான விதத்தில் எதையும் அவன் செயல்படுத்த முடியாதபடி அவன் இருப்பான். புரியுங்களா? அது அந்த மதுபானம் அவனை ஆட்கொண்டு அவனை நடத்தும். ஆனால் இங்க பவுல் என்ன சொல்கிறார்? அவன் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரே நம்மளை அருமையாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அதனால்தான் பவுல் நம்மளை ஒப்பிட்டு சொல்கிறார். அது துன்மார்க்கன் மதுபானத்தை குடித்து அதுக்கு அந்த வெறியோடு திரிகிறான். அப்படி இல்லாதபடி நாம் ஆவிலே நிரம்பி இருக்கிறவர்களால், ஆவிலே நிறைந்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவதாசர்கள், அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 13 இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்திருந்த போது யூதர்கள் சீசர்களை பார்த்து, பெந்தெகோஸ்தே பண்டிகையில யூதர்கள்லாம் ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது அங்கே சீசர்களை பார்த்து யூதர்கள் என்ன சொன்னாங்க? இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவங்க அந்நிய பாஷை பேசி, பிற மொழிகளை பேசி, பரலோக பாஷையை பேசி அந்த சீசர்கள் இருந்த பொழுது யூதர்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பரியாசம் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? போதை மயக்கத்துல மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, பேதுருவை பார்த்து என்ன சொன்னாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 16, 17 நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது என்று பேதுரு சொன்னார். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இது நிறைவேறி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். அப்ப யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்க. யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 28, 29 வசனங்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அதை பார்த்து யூதர்கள் என கேலி கிண்டல் செய்த பொழுது யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அந்த நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இயேசு தீர்க்கதரிசனமாக தேவன் சொன்னாரே, அது இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பொழுது அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? பேதுரு என்ன செய்தார் பாருங்க. பேதுரு அவர் இயேசுவை மறுதளித்து பயந்து போய் மறுதளித்தவர் தான். இப்ப பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது எப்படியா இருக்காரு? பதுங்கிய பூனையை போல இருந்தவர் பாயும் புலியாக என்ன சொல்கிறாரு? யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொன்றதற்கு நான் சாட்சி என்று சொல்கிறார். புரியுங்களா? பதுங்கிய பூனையை போல் இருந்தவர்கள் பாயும் புலியாக மாறினார்கள். சீசர்கள், அப்போஸ்தலர்கள் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது உன்னத பலத்தாலே அவர்கள் எழும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை ஆவியை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருந்தாங்க தான். ஏன்னா நீங்க ஆவியில நிறைந்து கொண்டு இருந்தா தான் உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் குடும்பத்துல அந்நிய பாஷை நீங்க பேசுங்க, கணவன் பேசுங்க, மனைவி பேசுங்க, பிள்ளைகள் பேசுங்க. ஏன்னா பெற்றோர்கள் முதல்ல பேசினாதான் அதை பார்த்து பிள்ளைகள் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த முழு குடும்பம் ஒரு பரலோகத்தை போல இருக்கும். பிரியமில்லாத வார்த்தைகள், சண்டை சச்சரவுகளுக்கு அங்க இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது. காரணம், உங்கள் நாவை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்குறீங்க. அந்த அந்நிய பாஷை பேசுறீங்க, தேவனை புகழ்றீங்க, பாடுறீங்க, வேத வசனங்களை சொல்றீங்க. அந்த குடும்பம் ஒரு பரலோகத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க வெற்றி வாழ்க்கை. செய்தி கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, என் நாவை நீங்க என்ன செய்யுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க என்று கேளுங்க. புரியுங்களா? ஒரு மனிதனை கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன்பதாக வேதத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தீர்கள் என்றாலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுவதற்கு முன்பாக முதலிலே தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம், அவன் நாவை ஆண்டவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் அவனுடைய நாவை முதலில் தொடுகிறார். நாவை தொடுகின்ற பொழுது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அவன் நாவை தொட்ட பொழுது, ஏன்னா ஏசாயா என்ன செய்தார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றினார், தேசத்திற்கு மாற்றினார் என்று பார்க்கிறோம். எரேமியாவை கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை மாற்றுவதற்கு அவன் நாவை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப தேவன் ஒருத்தர் ஒரு மனிதனை
வாழ்க்கை மாற்றுவதற்கு முன்பாக தேவன் அவர்களுடைய நாவை தொடுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சீராக இல்லாம திருப்திகரமாக இல்லாம இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க பேசிய காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில விடிந்து இருக்கிறது. அதோட ரிசல்ட் தான் பாக்குறீங்க. அதனால இதுவரை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க நாவை விட்டு கொடுக்காமல், உங்க வாயில மனமும் மாம்சம் வந்த போல பேசியிருந்தீங்கன்னா வாழ்க்கை கண்ணீரோடு கவலையோடு போய்கொண்டு இருக்கிறதா? உங்க நாவை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நாவை தொடுங்க ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயை தொட்டு அவரை ஒரு தீர்க்கதரிசியா மாற்றினீர். ஆனா அவரை ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றியது. என்ன என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் மாற்றும், தேசத்திற்கு, ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு ஆண்டவரே என் நாவை தொடுங்க என்று நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க அபிஷேகம் மிக மிக முக்கியம். அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க அந்நிய பாஷை பேச 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 உங்கள் நாவுகளில் பாருங்க, வார்த்தை தான் ஒரு மனிதன் நினைச்சோம் கொல்லும், ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும். அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, குடும்பத்துல மனைவி இடத்துல அன்பாய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த அன்பு உறவு, மனைவி உங்களை அதிகமா நேசிப்பாங்க, விரும்பி உங்களை சமைச்சு கொடுப்பாங்க, பிள்ளைகளை நன்றாக கவனிப்பீங்க, உங்க குடும்பமே எப்படி மகிழ்ச்சிகரமா இருக்கும். அப்ப இந்த நாக்கு தான் மிக முக்கியம். இந்த நாக்கை கண்ட்ரோல் என்ன பண்ணாக்கா, நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேச 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 அன்பு இந்த நாக்கில் இருந்து பெருகும். அன்பா குடும்பத்தை நேசிப்பீங்க, மனைவி பிள்ளைகளை நேசிப்பீங்க, அவங்களும் உங்களிடத்துல அன்பை காணிப்பிப்பாங்க. அவங்களும் நீங்க பார்த்து பேசுற அந்த அபிஷேகத்துல நிரம்பி, அவங்களும் அபிஷேகத்துல நிரம்பி என்ன அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது என்ன செய்றீங்க? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்கிறீங்க. புரியுங்களா? அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா இந்த வேளையிலே உங்கள் குடும்பம் ஒரு நல்ல தெய்வீக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றால், தெய்வீக சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்றால், நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் நாவை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் நாவை நீர் ஆளுகை செய்யும், என்னை நீர் ஆட்கொள்ளும், நீர் விரும்புகிற பாத்திரமாய் மாறணும், என்னை நீர் நடத்துங்க என்று சொல்கின்ற பொழுது என்ன செய்யும்? உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அபிஷேகத்தால் நிரம்பி வழிகின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறீங்க, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுறீங்க. என கர்த்தரை மகிமைப்படுத்த உங்கள் குடும்பத்தில் தேவ பிரசன்னத்தினால் நிறைஞ்சி இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ வல்லமையினால் நிறைஞ்சி இருப்பீங்க. உங்க வீடு முழுவதும் எப்படி இருக்கும்? சாலமோன் தேவாலயத்தை கட்டி தேவனை துதித்த பொழுது தேவ மகிமை அந்த தேவாலயத்தில் இறங்கி வந்தது போல உங்கள் முழு குடும்பமும் என்ன செய்திருக்கும்? தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்க வெளியே செல்றீங்களா, காலையில் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே செல்லுங்க. ஏன்னா நீங்க பஸ்ல போகும்போது அந்நிய பாஷை பேசிக்கொண்டே செல்லுங்க. ஏன்னா நீங்க செல்லக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், விமானமாக இருந்தாலும் அது ஆக்சிடென்ட் ஆகாதபடி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனித நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வார். நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே செல்லுங்க. அன்றைக்கு வேலை இடத்துல உங்க எஜமானன் உங்களை பார்க்கின்ற பொழுதே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் வல்லமை அவருடைய கண்களில் கிருபை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு நன்மைகளை செய்து, உதவிகள், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷனை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க பார்க்கிற ஜனங்கள் இடத்துல உங்களுக்கு கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நான் காலையில அலுவலகத்தில் செல்கின்ற பொழுது என்ன செய்வேனாக்கா, எம்ஆர்டி ட்ரெயினில் செல்கின்ற பொழுதுதான் அப்படியே கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே செல்வேன். திரும்பி வருகின்ற போது பேசிக்கொண்டே வருவேன். அதான் நம்ம பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகின்ற பொழுது ஒரு தெய்வீக சமாதானங்களை ஆட்கொள்ளும். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் ரகசியம் அங்க நீங்க பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியிலே அனலாயிருங்க. பெற்ற அபிஷேகத்தை நீங்க அவித்து போடாம இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுது மனதில் வைத்து பாருங்க. என்ன நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மாதத்திற்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக, ஒரு முன் உதாரணம், நீங்க ஒரு சோதனை ஓட்டமாக செய்து பாருங்க. ஒரு மாதத்திற்கு எப்பொழுதும் வேலைக்கு செல்றீங்களா, அபிஷேகத்துல பிள்ளைகளுக்கு நல்லா நாணத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி பிள்ளைகளோடு பேசுங்க, மனைவியோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தும், ஆறுதலை கொண்டு வரும், குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வரும். இந்த எல்லா இடங்களில் இங்க செல்கின்ற இடங்களில் எல்லாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்றீங்க. ஹல்லேலூயா. இங்க இது சோதனைக்காக ஒரு மாதம் செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம என்ன செய்யணும்னாக்க, நாம் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை பேசுவது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பேச பேச ஒரு புதிய அபிஷேகம், தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்றோம், ஜெபக்கூட செல்றோம், அப்ப மட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஏன்னா சிறிதளவு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருந்தா போதாது. தேவன் உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக எப்பொழுதும் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி ஒரு உன்னத பலனை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீங்க என்ன ஆவிலே
அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். காரணம், கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, ஒரு ஜீவ நதியாக, வற்றாத பெர்னியல் ரிவராக என ஒரு நீரூற்றை போல கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையில இந்த அபிஷேகம் இறங்கி வருகின்ற பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போகுங்க. பழைய சினிமா பாடல், பழைய மனிதன், பழைய கோபப்போடு பேசுறது, அநேகர் நீங்க பேசினால எரிச்சல் உண்டாகிற கூடிய வார்த்தைகள், இன்னும் பழைய கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய நாவுகள் எல்லாம் மாறி என்ன ஆகிறது, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, மற்றவர்களை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உங்களுடைய ஜீவ ஊற்றிலிருந்து அந்த அபிஷேகம் எப்பொழுதும் வற்றாத நீரூற்றை போல பாய்ந்து கொண்டு இருப்பதனாலே நீங்கள் ஆசீர்வாதமான ஜீவ விளக்காக, ஜீவ நதியாக விளங்குவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பழைய மனிதன், கோப மனிதன், பழைய பாவ மனிதன் எல்லாம் மாறி என்ன ஆகிறது, ஒரு புதிய மனிதனாக மாறுறீங்க. அதனால்தான் வெளிப்படுத்தினல் 21வது அதிகாரம் வசனம் 5 சொல்லப்பட்டது போல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் வெளிப்படுத்தினல் 21:5 சொன்னது போல சகலவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். பழைய கோபக்காரன் அந்நிய காரியங்கள் எல்லாம் பேசின காரியங்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய காரியம், ஒரு புதிதாக புதிய மனிதனாக நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க என்ன செய்யணும், ஆவிலே அனலாய் இருக்க வேண்டும், அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும், உங்கள் ஆவியை அவித்து போடாமல் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் நல்ல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு பெந்தகோஸ்தே திருச்சபையில கலந்து கொண்டு ஜெபத்தில் கலந்து கொண்ட பொழுது, முதலாக அபிஷேகத்தை பெற்ற பொழுது ஒரு திடீரென்று அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி துய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று சரீரத்திலே ஒரு மின்சாரம் பாய்வது போல ஒரு வல்லமை பாய்ந்து வந்தது. அப்படியே ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்துல 3 மீட்டர் 4 மீட்டர் தள்ளி போய் என்னையே அறியாமல் நான் ஆண்டவரை துதித்து ஆராய்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய வல்லமையினாலே தேவன் என்னை நிரப்பினார். சரீரத்தில் ஒரு மின்சாரம் வல்லமை பாய்ந்தது போல இருந்தது. சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட் அப்படியே இறங்கினது போல இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நேற்றைய தினத்துல ரொம்ப சோர்வாக அப்படியே இருந்தோம். ஒரு ஆவிலே ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாக இருந்த பொழுது என்னுடைய பையன் அலன் பிரேக் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் என்று சொன்னாரு. புரியுங்களா? நம்ம எல்லாரும் கூட ஜெபிப்போம் சொல்லிட்டு என்ன மனைவி கூட்டம் ஜெபித்தாரு. பாத்தீங்களா, நாங்க அப்படியே ஆவியில அந்நிய பாஷை பேசி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். புரியுங்களா? ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த அபிஷேகத்தில் நிரம்புகின்ற பொழுது கர்த்தர் சரீரத்தில் இருக்க அந்த மன பாரங்கள் எல்லாம் ஒரு 20 கிலோ 25 கிலோ வெயிட் அப்படி இறங்குறது மாதிரி அந்த அபிஷேகம் நுகத்தை முறித்தது போல அந்த எல்லா பாரங்களையும் எடுத்து போட்டது. அடுத்தாக என்னுடைய சன் டாக்டர் கிறிஸ்டி ஒலிவுக்காக ஜெபித்தாங்க. அவங்க கூட்டி ஜெபித்த பொழுது டாக்டர் ரொம்ப ஒரு டல்லா இருந்தாங்க. அந்த பிரேயர் முடிச்சுட்டு வெளியே சொல்றாங்க, அப்பா அம்மா ஒரு 25 கிலோ வெயிட் என்னை விட்டு இறங்கின மாதிரி அப்படியே அப்படியே ஒரு சொடக்கெடுத்து ஃப்ரீயாக இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய இந்த இன்பத்தை, இந்த ஆசீர்வாதத்தை உலகம் கொடுக்க முடியாது, உலகம் மதுபான கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே கொடுக்க முடியும், பரிசுத்த ஆவியானவரே கொடுக்க முடியுங்க. நீங்க கவலையோடு பாரத்தோடு இருக்கீங்களா, அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை ஒரு பிரச்சனை இருக்குதா, அப்படியே அந்நிய பாஷை பேசி பாருங்க. பேசி அப்படியே தேவ சமாதானம் உங்களை நிரப்பும், பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்புவாரு. அப்படியே நிரப்புகின்ற பொழுது என்னன்னாக்கா உங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்கிறார், ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கின்ற பொழுது, நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நாம் என்ன என்று ஜெபிக்க முடியாது நினைக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியால் நமக்காக ஒரு இன்டர்செசராக பரிந்து பேசக்கூடியவராக நமக்காக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்நிய பாஷையில பேச நம்ம ஜெபிப்பது என்று நம்ம என்ன என்று தெரியாத போது நமக்கு உதவி செய்யக்கூடிய துணையாளராக பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்துல அந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து அதுக்கு பதில் பெற்று தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க வாழ்க்கையில அந்நிய பாஷை பேச ஒரு சாக்கு உங்க சரீரத்துல அடிப்பது போல நீங்க உணர்ந்து என்ன செய்வீங்க, புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை நிரம்புகின்ற பொழுது உங்கள் சிந்தனைகள் அது என்ன செய்ய வெறுமையாக்கும். சிந்தனையில அநேக எண்ணங்களில மனதில எல்லாம் அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிய பாஷை பேச அபிஷேகத்தில் நிரம்ப என்ன விஷயம், உங்க சிந்தனை வெறுமையாக மாறும். ஹல்லேலூயா. மாறுகின்ற பொழுது பரலோக சிந்தனை உங்களை ஆட்கொள்ளும்,
தேவ ஆவியானவர் ஏன்னா அவரோடு இணைந்து கூட நீங்க என்ன செய்வீங்க, கர்த்தரை துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, பரலோக பிரசனத்தால் நிரப்பப்படுவீங்க. உங்களுக்கு என்ன உண்டாகும், ஏன்னா அந்த பரலோக மயக்கத்துல நீங்க மாறுவீங்க. எப்படியாக ஒரு ஆபரேஷன் செய்வதற்கு முன்பாக அனஸ்தியா கொடுக்குற குளோரோஃபார்ம், ஏன்னா இந்த ஆபரேஷன் அந்த நோயாளி கொடுக்குறாங்க பாருங்க, கொடுக்கின்ற போல அந்த மயக்கத்துல போயிடுறாரு. அதே போல நீங்க தேவ சமூகத்துல வந்து அந்நிய பாஷை பேச பேச அந்த பரலோக இந்த தேவ பிரசன் என்ற மயக்கத்துக்குள்ள நீங்க செல்றீங்க. அப்படியே ஆவியில நிரம்புறீங்க, நிரம்பி அப்படியே தேவனோடு கூட உறவாடுறீங்க. உங்களுடைய ஆவி பரிசுத்தாக இணைந்து தேவ பரலோகத்தினுடைய பிரசனத்தால் நிரப்பப்படுகின்ற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்களை ஒப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வாரு, சீர்படுத்துவார். அதனால தான் அன்றைக்கு ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்தில் பார்க்கின்ற பொழுது ஆதாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவர் அந்த குளோரோஃபார்ம் கொடுக்கிறது போல கொடுத்து அவனை மயக்க நிலை கொண்டு போய், ஏன்னா அவனுடைய விழா எலும்பில் இருந்து ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார், ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே ஆதியில ஒரு டாக்டர் போல ஆண்டவர் செயல்பட்டார். என்ன புரியுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. சாலமோன் பாருங்க, அன்றைக்கு தேவாலயத்தை கட்டி கர்த்தரை துதித்த பொழுது தேவ மகிமை இறங்கி வந்தது, தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. தேவ பிரசன்னம் இறங்கி வந்துகின்ற பொழுது அங்கே என்ன ஆசாரியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாம் கீழே விழுந்தாங்க. அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் லேவியர்களும் என்ன செய்தாங்க, தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் கர்த்தரை துதிக்கின்ற பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு பாருங்க, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாரு, பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாய் ஆதி திருச்சபையின் முதல் பிஷப்பாக மாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க சிம்சோன் மலை பரிசுத்த ஆவியான இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த பொழுது அவனால் என்ன செய்தா பாத்தீங்கன்னாக்க கழுதை தாடை எலும்பினாலே 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எப்படி கிடைத்தது? பரிசுத்த ஆவியாண்ட வல்லமையினாலே கிடைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, டி ஆஸ்பான் அவர் பாருங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர், வல்லமையான ஊழியர். அவர் ஒரு முறை ஆப்பிரிக்க தேசத்துல பெரிய குருஷர் நடத்தினாங்க. ஜனங்கள் முதல் நாள் அநேக சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க, 2ஆவது நாள் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க, 3ஆவது நாள் பாத்தீங்கன்னாக்க அந்த கூட்டத்திலே ஸ்டேஜ் சுத்தி பல மில்லியன் மக்கள் 2 லட்சம், ஏன்னா மக்கள் இப்படி 1 லட்சத்துல 2 லட்சத்துக்கு போன மக்கள் அந்த கூட்டம் முழுவதும் நிரம்பியது. அவர் அந்த கூட்டத்துல ஸ்டேஜுக்கு செல்ல முடியல. உடனே என்ன செய்தாங்க, அவரை ஒரு ஹெலிகாப்டர்ல வைத்து கொண்டு, ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல அப்படியே போய் இறக்கும் என்று சொல்லி கூட்ட ஏற்பாடாளர்கள் என்ன செய்தாங்க, ஹெலிகாப்டர் அவர் ஏற்றி அவரை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது கூட்டத்தின் மேலாக ஹெலிகாப்டர் செல்கின்ற பொழுது அந்த மனிதன், ஏன்னா அந்த ஹெலிகாப்டரில் எங்கெங்க யாருடைய மேல அந்த நிழல் படுகிறதோ நிழல்பட்ட அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. முடவர் நடந்தாங்க, தப்பானிகள் எல்லாம் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய நிழலிலே அவர் பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் நிழலில் கூட வல்லமை இருந்ததாம். ஹல்லேலூயா. வல்லமையினாலே ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால்கள் கச்சைகளில் கூட இந்த அபிஷேகம் இருந்தது, தூக்கிப்பட்ட பொழுது ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. பேதுருடைய நிழல்பட்டவர்கள் அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த அபிஷேகத்தை வாஞ்சியோடு பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகத்தை வாஞ்சியோடு கேளுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கை கண்ணீரோடு வாழ்க்கையாக கழிந்து போகக்கூடாது, என் குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கணும், என் குடும்பத்தில் தெய்வீக வல்லமை இருக்கணும், தெய்வீக சமாதானம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வெற்றுள்ள வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும், குடும்பம் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் நாவை என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வார்த்தையில் அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க, ஆவியை அவித்து போடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 10 நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது 1 கொரிந்தியர் 13:10 பவுல் சொல்லுகிறார், நிறைவான இந்த அபிஷேகத்துல நிரப்பப்படுகின்ற பொழுது குறைவான என கெட்ட வார்த்தைகள், வாயிலிருந்து வரக்கூடிய அநேகரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நிறைவான அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. நிறைவா பேசுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியில நிரம்பி நிறுங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அதனால்தான் நிறைவான வருகின்ற பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஒரு பாத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்துக்குரியான ஆசீர்வாதங்கள் எல்லாம்
நிரம்பி வழியோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க கென்னத்துக்கு நின்று செய்யக்கூடிய ஊழியக்காரர், ஃபெய்த் என்ற மினிஸ்ட்ரி நடத்தினவர் பாருங்க, ரேமா அந்த ஊழியங்களை செய்கிற அமெரிக்காவில் ஏன்னா வந்து உலகம் முழுவதும் அநேக ரேமா ஊழியங்கள் வேதாம குழு நடத்தி கொண்டிருக்க அந்த கென்னத் ஊழியக்காரர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவாராம். பேசி தேவன் அன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு வெளிப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. காரணம், முதலில் அவர் அந்த அந்நிய பாஷையில் பேசி தேவனோடு கூட உறவாடுவதனாலே. ஹல்லேலூயா. அதனால் தான் எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அவர் கர்த்தர் அவரை நிரப்பின பொழுது எலும்புகள் நரம்புகளில் எல்லாம் அக்கினி ஓடுவது போல இருந்ததாம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியை ஆவியான நிரப்பின பொழுது என் எலும்புகளிலும் நரம்புகளிலும் அக்கினி ஓடுவது போல இருந்தது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க பாருங்க, அதனால்தான் அந்த அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது சிந்தனை ஆட்கொள்ளும், சரீரத்தை ஆட்கொள்ளும், எண்ணங்களை ஆட்கொள்ளும். உங்க சரீரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணாக்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரலோக பரிசுத்தத்தை நீங்க வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அசுத்தமான ஒரு பாத்திரத்துல பாலை நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன சேகரித்து வைக்க முடியாது, கெட்டு போய்விடும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற பாத்திரமாக நீங்க இருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் நோவா காலத்தில் பாருங்க, மனிதர்களா பொல்லாதவர்களா இருந்தாங்க. கர்த்தர் நினைச்சாரு, இந்த மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாரு. மனிதனுடைய வாழ்க்கை அன்றைக்கு அவன் மனம் போல வாழ்ந்தான், மனமும் மாமிசம் வாழ்ந்து போல வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே கர்த்தர் ஜலப்பிரயத்தினாலே ஜனங்களை அழித்து போட விரும்பினார். ஹல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தம் மிக மிக முக்கியம். இந்த பரிசுத்தமான பாத்திரத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சுவாரு, என ஆளுகை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எனது பரிசுத்தமான பாத்திரத்தில் என அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை உணர்ந்தான் அபிஷேகத்தில் நிரப்ப முடியும். இருதயத்தில் சுத்த இருதயமாய் இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பரிசுத்தம் இல்லைன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவியில பலன் பெற முடியாது. நீங்க என்ன செய்வோம், குற்ற மனசாட்சி உங்களை வாதிக்கும். உங்க ஒரு உன்னத பலத்தால் நீங்க பெற்று கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகம் பிசாசான கையில் இருக்கிறது. அதுல இருந்து விடுபட்டு உங்களை ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்து, வேதம் என்ன சொல்கிறது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனங்கள் 19-20 பார்த்தா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்முடைய தேவனுடைய ஆலயமா மாற்றி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை ஆலயமா மாற்றி இருக்கிறார். விளக்கிரயம் கொடுத்த ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இதுல பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வாசம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 15வது அதிகாரம் வசனம் 15 புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும். பாத்தீங்களா, நம்ம பரிசுத்த ஆவியானவர்கள் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பரிசுத்த வாஞ்சியோடு நாடுங்க. ஏன்னா நீங்க நாடி இருக்கின்ற பொழுது உங்க ஆலயம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை வாசம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது உங்களை ஆட்கொள்கிறார். உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். அதனால பார்க்கின்ற வேதத்திலே பார்க்கிறோம், என்ன அப்போஸ்தலன் பவுல் ஒரு வெற்றியுள்ள ஊழியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஏசாயா, எசேக்கியேல் எல்லாம் கர்த்தருக்காக அவங்க அபிஷேகத்தை நிரம்பினாங்க. கர்த்தர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். தாவீதை பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாரு. அதனால்தான் அவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே பாவம் செய்த பொழுது கூட அவர் என்ன செய்தாரு, தேவ சமூகத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன் பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்து விடாமல் இரும் என்று சங்கீதம் 51:11 என கேட்டார். தேவ சமூகத்தில் ஓடோடி வந்தார்.
அதனால தான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு உன்னத பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை தாவீது செய்தார். கர்த்தருக்கு பிரியமான மனிதனாக தாவீது வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, ஆவியில அனலாயிருங்க, ஆவியை அவித்து போடாமல் இருங்க. ஏன்னா நீங்க அப்படி இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த பூமியிலே என ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை கலங்கரை விளக்குமாய் உங்க வீட்டிற்கு, உலகத்துக்கு, தேசத்திற்கு விளங்குமிய ஆவியான தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.